ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் அனைத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக விலாவாரியாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களது ராசி பலன்களை நீங்கள் பிரத்யேகமாக உங்களது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்ட நம்ம சேனலை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் கீழே இந்த டெஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பாக வாழ்ந்து இறையர்களை பெற்றிட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விஷ் யூ many more happy returns of the day from today friends. வாங்க இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 2022 வருடம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிங்க, திங்கட்கிழமை. இன்றைய தினம் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள் நண்பர்களே. நமது கன்னிராசி நண்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையை பெறுகிறாருங்க. இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதி புதன் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுவது ஒரு யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுதே நீங்கள் உங்களது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே அதற்கான பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் லைட் ப்ளூ கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். இப்பொழுது இருக்கக்கூடிய வியாழ நோக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் திருமணத்தை விரைவாக துரிதமாக நடத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதன் மூலமாக இருக்கு. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீராக உற்சாகமான நல்ல மனநிலையில் உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய வகையில் ஆரோக்கியமா இன்னைக்கு இருப்பீங்க. எனவே இன்றைய தினம் உடல் தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. முக்கியமா இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகும் என்பதால் ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களையும் சில காரியங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அதையும் இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சேமிப்புகள் கரைந்தாலும் செலவிற்கு உங்களுக்கு உடனடியாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது சொத்துக்களில் ஏதாவது விலங்குகள் இருந்தால் அதிலும் அசைய சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களிலும் உங்களது பேச்சுவார்த்தைகள் மூலமாக நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியும். நீங்க போயிட்டு அட்டன் பண்ணா போதும், நீங்க போய் பிரசன்ட் பண்ணா போதும், உங்களுடைய பிரசன்ஸ் மூலமாக அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களது பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமைது நண்பர்களே. மேலும் உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்தால் கூட இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினால் போதும் சிறப்பான நல்ல ஒரு வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. எனவே நல்ல தீர்வு உங்களது பிரச்சனைகளுக்கு சொத்து சம்பந்தமாக இன்றைய தினம் கட்டாயமாக கிடைக்கும். வம்பு வழக்குகள் சம்பந்தமாக இன்றைய தினம் கட்டாயமாக நல்ல ஒரு தீர்வுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு முக்கியமா உங்களை சந்தோஷத்தை எது அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன டூர் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுக்கலாங்க. சில சமூக நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கிறது மூலமாக உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு. எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக கட்டாயமாக இருக்காது, தவிர்த்து விடாதீங்க. இன்னைக்கு உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் பண உதவிகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கொடுக்கலாம். ஆனா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா ஏதாவது கடன் வாங்கி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி மாற்றி விடுறது மூலமாக நீங்கள் இன்றைய தினம் பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் மாலை நேரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில குறிப்பிடாத விருந்தினர்கள் கூட, அழைக்காத விருந்தினர்கள் கூட இன்றைய தினம் தேடி உங்களை இன்றைய தினம் மாலை நேரத்தை சிறப்பிப்பார்கள். எனவே மிக மிக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் மாலை நேரத்தில் உங்களுக்கு இருக்குங்க. உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நல்ல ஒரு சௌகரியமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரின் கைகளின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களது அன்புக்கினியவர் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு. அன்பு பெருகும். குடும்பத்திலிருந்து நீங்கள் விலகி இன்றைய தினம் தனியாக இருந்து சந்தோஷத்தை தேடிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வித்தியாசமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள்
ஏதாவது ஒரு ஆசிரியரை சந்திக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஆசிரியரையோ அல்லது ஆன்மீகவாதிகளையோ இன்றைய தினம் சந்திப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் பழைய கடின உழைப்புகள் மூலமாக நல்ல பலன் தரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால உங்களது திறமைக்கான உங்களது உழைப்புக்கான நல்ல பலன்கள் இன்றைய தினம் கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதன் மூலமாகவும் இருக்கு நண்பர்களே. உங்களது பேச்சு திறமை இன்னைக்கு சூப்பரா இருக்கிறதுனால அதை பயன்படுத்தினீங்கன்னா சிறப்பான வெற்றிகளை கட்டாயமாக நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய தினம் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு முடிச்சு மன நிறைவு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு. அந்த இழுபறியான வேலைகளை முடிக்கிறதுக்கு உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பெறுது. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க மனசுல நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் அல்லது சின்ன சின்ன பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல உற்சாகமான மனநிலையில் நீங்க காணப்படுவீங்க. உங்களது தொழிலிலும் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதை நீங்கள் காண்பீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும். சின்ன சின்ன சோதனைகள் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்க வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு தீருங்க. எனவே அந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தீர்றதுனால உங்களது நட்புறவு அல்லது உங்களது உறவினர்கள் மூலமான உறவுகள் நிறம் வலுப்பெறும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கு. உறவுகளை இன்றைய தினம் மிக சிறப்பாக பேணி காக்கக்கூடிய சூழ்நிலை நமது சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நமது வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், தயங்க தேவையில்லை. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தயங்காமல் பதிவிடுங்கள் நண்பர்களே. முக்கியமாக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல் வழியாக நீங்கள் தினசரி ஒரு வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக நமது பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய பெறுவதால் நீங்கள் ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோவை பெற முடியும். அதற்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வரணுங்கிறதுக்காக மொபைல் தேடி வரணுங்கிறதுக்காக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு தினசரி நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் நண்பர்களே. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக அமையும் நண்பர்களே. எனவே அனைவருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க, தயங்காம லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புதிய விஷயங்களுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.